இன்னைக்கு உலகம் முழுவதும் புனித வெள்ளி, அதாவது குட் ஃப்ரைடே அனுசரிக்கப்படுது. ஒரு மனிதர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி இறந்த நாளை ஏன் நல்ல நாளுன்னு சொல்றாங்க? அதன் பின்னணியில இருக்கிற மனதை உருக்கும் அந்த சரித்திரம் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு தோட்டத்துல தான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட சொந்த சீடரான யூதா சில காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கிறாரு. அங்கிருந்த படை வீரர்கள் இயேசுவை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த இரவு முழுவதும் இயேசு விசாரணைங்கிற பேர்ல ரொம்பவே சித்திரவதை செய்யப்படுறாரு. அவருக்கு முள்கிரீடம் சுட்டப்பட்டு, கேலி செய்யப்பட்டு, உடல் முழுக்க ரத்தம் வர்ற அளவுக்கு சவுக்கால அடிக்கப்படுறாரு. ஆனா அத்தனை வழிகளையும் அவர் அமைதியா தாங்கிக்கிட்டாரு. ஏன்னா அவர் உலக மக்களோட பாவத்துக்காக தன்னையே பலி கொடுக்க தயாராகிட்டாரு. இறுதியா அவருக்கு சிலுவை மரணம் தண்டனையா வழங்கப்படுது. பாரமான மர சிலுவையை அவரே சுமந்துக்கிட்டு கல்வாரி மலைக்கு நடக்கிறாரு. வழியெங்கும் மக்கள் கூட்டம். சிலர் அழுறாங்க, சிலர் கேலி செய்கிறாங்க. ஆனால் அவர் செஞ்ச ஒரே பாவம் அன்பு செலுத்தினது மட்டும்தான். கடைசி அந்த மலை உச்சியில் 2 திருடர்களுக்கு நடுவில் இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு. சிலுவையில் தொங்கும்போது கூட அவர் சொன்ன வார்த்தை, தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரை உலகம் முழுக்க இருள் சூழுது. எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி இயேசு தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறாரு. அந்த 3 மணி நேரத்தில் நினைவு கூர்ந்து தான் இன்னைக்கு பல இடங்களில் அமைதி வழிபாடு நடக்குது. சாக போகிற நேரத்தில் கூட தன்னை அடித்தவங்களை மன்னிச்ச அந்த பெருந்தன்மைக்காகவும் மனித குலத்தோட மீட்புக்காக அவர் உயிரையே கொடுத்த அந்த அன்புக்காகவும் தான் இந்த நாளை புனிதமான நாள் அல்லது குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். இந்த தியாகம் நடந்த 3ஆவது நாள்